வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் வேளாண் தொழிலை உயிராக நேசித்து வாழ்ந்தவர்கள் நாம். நம்முடைய வீழ்ச்சி பட்டியலில் சேர்த்ததுதான். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர் மரபு வழி வந்தவர்கள் நம் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறும் கருத்து இதுவே. இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது முடியும்? நம்மால் முடியாது என்றால் யாரால் முடியும்? நம்முடைய சமூக இயக்கங்களை ஒன்றாக கட்டமைத்து வழிநடத்த ஒருமித்த உணர்வோடு முன் வருதல் வேண்டும். பட்டியல் விழிப்புணர்வே நம்முடைய உயர்ந்த நோக்கமாகும். பட்டியல் மாற்றத்தை வென்றெடுப்போம். அரசியல் அதிகாரத்தை முன்னெடுப்போம். மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்கட்டும். பட்டியல் மாற்ற பண்பாட்டு புரட்சியை முன்னெடுப்போம். பட்டியல் மாற்ற பண்பாட்டு புரட்சியை முன்னெடுப்போம். அமைப்பு கட்சி கொள்கை எதுவாக இருப்பினும் சமூகமாக ஒன்றிணைவோம். விழிப்புணர்வு மாநாட்டே களம் காண்போம். நாங்கள் அனைவரும் எந்தவித விருப்பு வெறுப்பு இன்றி ஒற்றுமையாக இருந்து பட்டியல் மாற்றம் காண்போம். பட்டியல் மாற்றமே எங்கள் உயிர் மூச்சு. பட்டியல் மாற்றமே எங்கள் விழிப்புணர்வே. பட்டியல் மாற்றமே எங்கள் தலையாய கடமை. இன்னைக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு விளக்கு பூஜைக்கு ஆதரவு கொடுத்து விளக்கு பூஜை சிறப்பாக அமைச்சு கொடுத்த நம்ம சோழங்கன் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். சிறப்பாக அமைச்சு கொடுத்த அக்கா வந்து ராணி அக்காவுக்கு தான் நம்ம அதை அவத்தி ஆஃப் பண்ணிடுங்க. நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நம்முடைய வரலாறுலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம வந்து பண்டங்களும் கோயில்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம பட்டியல் வெளியேற்றம் வேணும், பட்டியல் மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது. ஏன்னா நம்ம வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நம்ம இப்போதான் நம்ம வந்து மோடியை அறிவிச்சதுக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் இப்போ நம்ம காலரை தூக்கி விட்டு சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இன்னும் ஆனால் நம்ம வந்து பட்டியலில் தான் இருக்கோம், எஸ்சி பட்டியல் அட்டவணையில் தான் நம்ம இருக்கோம். அப்போ 1936 வந்து விஜய பேரரசு ஆங்கிலேயர் ஆட்சியில் தான் நமக்கு வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னா நம்முடைய பத்திர பதிவுகள்லையும் சர்டிஃபிகேட்லையும் நம்முடைய முன்னோர்களுடைய இதில் அனைத்துலையுமே வந்து நம்ம தேவேந்திரகுல வேளாளர்ன்ற பதிவு தான் நமக்கு இருக்கு. இப்ப பெண்கள் வந்து நம்ம அதிகமா எதுலையுமே கலந்துக்கல. இப்ப முதல் முன்மாதிரியாக இந்த கிராமம் சோழவந்தான் கிராமத்தை வந்து நாங்க தத்தெடுத்திருக்கோம். வடிவு மல்லத்தி அகில பாரத வீரமங்கை வடிவு மல்லத்தி அசோசியேஷன் சார்பாக சோழவந்தான் கிராமத்தை வந்து நான் தத்தெடுத்து 3 வருடங்களாக அக்காட்ட நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். கோயில்களுக்கெல்லாம் நாங்க போயிட்டு இருக்கோம், இலவசமா கூட்டு போயிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய மீட்டிங்லாம் நடக்கும், நிறைய அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்.
தேவேந்திர குல வேளாளர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எப்படிப்பட்டது அப்படின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அக்கா ராணி அக்கா வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அரசியல் நிகழ்வுக்கும் வந்து தங்கச்சி வந்து கையில் வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி தான் பரிமளா, அதே மாதிரி இதுவும் மகளிர் குழுக்கள் வச்சு சாணாம்பட்டியில் ராஜிக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது மாதிரி எல்லாருமே நீங்கள் வெளியே வரணும். இப்போ அந்த ஓவியஸ் சார் ஒய்ஃபு, அவங்க பேர் எனக்கு வரல, அவரெல்லாம் மலர், அவங்கெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அவர் ஓவிய வாத்தியார் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து எல்லா மாநிலத்திலையும் போய் அவர் அவார்டு இதெல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. நான் இங்கே நின்று பேசுகிறேன், ஒரு பெண் நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து ஒரு உலக சாதனையாளர். நம்ம வந்து நல்லா கைத்தட்டலாம். நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்களில் பெண்களாக நாங்கள் தான் முன்னெடுத்திருக்கோம். அதில் அக்கா வந்து எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்குமே என்னுடைய பாராட்டுகளை நாங்கள் ஏன்னா சமீபத்தில் கூட இப்போ வந்து காவேரி நடுக்காவேரி அப்படின்ற அந்த கிராமத்தில் வந்து அது அதாவது குற்றம், நம்ம எந்த குற்றமே செஞ்சுக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம வந்து தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வந்து சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி குற்றங்கள்லாம் நிறைய நடைபெறுது. அங்கே கூட எப்போ அவங்களுக்கு நடுக்காவிரியில் வந்து ஒரு அவங்க அண்ணனை வந்து காவல் நிலையத்தில் இது இழுத்து போயிட்டாங்க சாதாரண ஒரு குற்றத்துக்காக. அப்போ போய் 2 சகோதரிகள் போய் அங்கே கேட்குறாங்க, எங்கள் அண்ணனை விட்டுருங்க, ஒரு வாரம் தான் இருக்குது எனக்கு கல்யாணம், எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. நம்ம தேவேந்திர குல வேளாளர் பெண்கள் எவ்வளோ வீரமாக இருக்காங்கன்னு பாருங்க. அந்த சகோதரிகள் முன்னாடியே 2 சகோதரிகள் என்ன செய்றாங்க வந்து சொல்லுறாங்க. அப்போ அப்பயுமே இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து வீட்டுக்கு வரல, மணி 3 மணி இங்கே தஞ்சாவூர் போயிட்டு வரோம். அதில் 2 பேர் 2 சகோதரிகள் மருந்து குடிச்சதுல ஒரு பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நியாயம் கேட்டு இந்த 15 நாட்களாக அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க தம்பியை வந்து வெளியிட்டு ஜாமீன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் வந்து கீர்த்தி. அந்த இறந்து பொண்ணு வந்து கீர்த்தி. அந்த பொண்ணு தான் முதல் பட்டாதாரி அவங்க வீட்டிலேயே. அவ்வளோ ஒரு படித்து இன்ஜினியரிங் படித்து அவங்க இறந்துட்டாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து இன்னும் பட்டியலை விட்டு நம்ம வெளியேறல. அதனால நம்மளை எல்லாருமே நசுக்க நினைக்கிறாங்க, ஒடுக்க நினைக்கிறாங்க. அந்த இதுலேருந்து நம்ம வெளிவரணும்னா பெண்கள் தான் வெளிவரணும் கட்டாயம். இப்போ நம்ம இலவசத்துக்காக நம்ம யாருமே ஆசைப்படவே கூடாது. இலவசங்கள் நமக்கு வேணவே வேணாம். நம்முடைய காசே நமக்கு போதும், நம்முடைய சேமிப்போ நம்முடைய இதுவே நமக்கு போதும். அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிறாங்க இலவசமா கொடுக்குறாங்கன்னு. ஆனா எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்கு, எல்லாருக்குமே இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு. ஆனா நம்மள வந்து யார் கேட்டாலும் என்ன சொல்றது, எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு தான் இவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருக்குல்ல, இவ்வளவு இருக்குல்ல. ஆனா எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நம்மள மட்டும்தான் ஒடுக்கப்பட்டவங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அதை விட்டு வெளியில வந்துட்டோம்னா யார்கிட்டையும் அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யார்கிட்டையும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஃபுல்லா படிச்சு எவ்வளவு பதவியில இருக்காங்க. கலெக்டர்ல இருந்து இன்ஜினியர்ல இருந்து டாக்டர்ல இருந்து எல்லாருமே இருக்கா. இருந்தாலும் அந்த எஸ்சி அந்த பல்லன்ற ஒரு பேச்சுக்காக எத்தனை பேர் என்னென்ன வந்துட்டாங்க. அதுக்காக தான் அதை விட்டு வெளியேறணும், அந்த இதுல இருந்து வெளியேறணும்ன்றது ஒரு இதுக்காக தான் இவ்வளவு பெரிய மாநாடு நம்ம கூட்டவே போடுறோம். நம்ம மல்லர் தான், நம்ம வந்து மல்லர் இனத்தை சேர்ந்தவர்கள். நம்ம வந்து மல்லத்தியர், ஆண்கள் வந்து மல்லர்கள், நம்ம மல்லத்தியர். அதாவது பெண் தெய்வங்கள் தான் முன்னாடி வந்து நம்ம காவலாக இருந்திருக்கு. பெண்கள் தான் நம்ம எல்லாத்துலேயும் முன்னின்று இருக்கோம். முன்னாடி அதாவது 1000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தான் உணவுலாம் கொண்டாந்து கொடுத்து நம்ம தான் பிரித்து கொடுப்போமா. பெண்கள் தான் உணவெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன நம்ம இவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குறோம், இந்த பெண்கள் வந்து இந்த இவங்க தான் நமக்கு உணவெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பயே கோவப்பட்டு பிரிஞ்சு வந்ததுதான். அப்படியே நம்ம இந்த குடும்பம் காலாடி அப்படி நம்ம பிரிஞ்சுட்டோம். ஆனா நம்ம பெண்கள் தான் பெண் தெய்வங்கள். வாராகினியா நம்முடைய தெய்வம். வாராகினி வாராகினிலாம் வந்து ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம். அப்ப சேர சோழ பாண்டிய வம்சத்தை சேர்ந்த நமக்கு வந்து வாராகினி தான் முதல் தெய்வமா இருந்திருக்கு. அந்த மாதிரி பெண் தெய்வங்கள் எல்லாமே நம்முடைய பெண்கள் தான். அது மாதிரி நதிகள் எல்லாமே பெண்களுடைய இதில் தான் இருந்திருக்கு. அப்போ நம்ம பெண்கள் வந்து எப்பயுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து முன்மாதிரியா இருக்கணும். விண்வெளியில போய் இப்போ இருந்தாங்கல்ல அந்த அம்மா பேர் இல்லை இப்போ பெரிய பசங்களாம் மனசுல எவ்வளோ தைரியம் வந்து அவ்வளோ நாட்கள் 3 மாசமா போய் விண்வெளியில இருந்திருக்காங்க. அப்போ பெண்களுக்கு வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு மன உறுதியாக இருக்குது. அதனால தான் நான் நம்மளுடைய இந்த சோழவந்தாளி கிராமத்தை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இங்கே வந்து மாநாடு நடத்த போகிறேன், பெண்கள் மாநாடு, பெண்கள் விழிப்புணர்வு மாநாடு நடத்த போகிறோம். இதில் வந்து நீங்கள் தான் முக்கிய பங்கு வைக்கிறீங்க. வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பெண்கள், அதிகமான பெண்கள் நம்மளுடைய விழாவில் பங்களிக்கிறாங்க. இப்போ எப்படி நீங்கள் அமைதியாக வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்குறீங்களோ
அதே மாதிரி நம்ம இந்த ஏப்ரல் சித்திரை திருவிழா முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம விழா சிறப்பாக நடைபெறும் என்பதில் உங்களுடைய அந்த முகங்கள் எல்லாம் நான் பார்க்கையில நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நீங்க நல்லா நடத்திட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா நடத்திட்டு இருக்கீங்களா? நமக்கு ஒரு நல்லா கை தட்டுமா? எல்லாமே சிறப்பாக நடைபெறும். வீடெல்லாம் முதல் படி எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எல்லாருமே 10 ரூபாய் இப்ப பேர் எழுதிருக்கீங்கல்ல, எல்லாருமே நீங்க வந்து ஒரு 10 ரூபாய் மட்டும் 11 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருங்க. இதுதான் முதல் நீங்க கொடுக்குற இலவசமே உங்களுக்கு கிடையாது. நீங்க கொடுத்து 11 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்க காசு தான், உங்க சேலை தான், உங்க முளைப்பாரி தான் அது. அதனால எல்லாருமே அது ஒரு சேமிப்பு மாதிரி நமக்கு. கண்டிப்பா எல்லாருமே 11 ரூபாய் நீங்க கொடுத்துருங்க. அப்படி நம்ம மாசம் ஒரு தடவை நம்ம மீட்டிங் ஏதாவது வைக்கிறோமோ வைக்கலையோ 11 ரூபாய் நீங்க போட்டு வச்சீங்கன்னா உங்க குலதெய்வத்தை வேண்டி அந்த 11 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது கோடான கோடியாக மாறுறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. இதை பார்த்து நமக்கு நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸ், அதாவது எப்படி நம்மளை முன்மாதிரியாக எடுத்து அவங்க நமக்கு செய்வாங்க. இந்த கிராமத்துக்கு நம்ம நல்லது செய்வோம், நிறைய பேர் வருவாங்க. அதுல எந்த வித ஒரு மாற்றம் அனைவருக்கும் வந்து